வணக்கம். இதோட வந்து நம்ம செக்ஷனல் மாக் டெஸ்ட் ஒண்ணு பார்க்க போறோம். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங்ல. ஓகேவா? ஸோ ரீசனிங்க பொறுத்த அளவுக்கு நான் மேக்ஸிமம் போட மாட்டேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து போடணும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, நான் வந்து எனக்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரீசனிங்க போட்டு வெளியில சொல்லிட்டா, ஓகே நம்ம வந்து இல்ல ஒண்ணும் கிடையாது. ஓகே. ரீசனிங்ல பார்த்தீங்களா எவ்வளவு மார்க் வருது? அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும். சோ அப்ப வந்து சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? ரொம்ப லெதர்ஜிக்காவும் இருக்கக்கூடாது. ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் லோவாவும் இருக்கக்கூடாது. ஓகே. அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வேணும். அதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட். இன்னைக்கு நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க முழுசா ரீசனிங்ல. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இதுக்கு வந்து கைட்லைன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ மார்க் டெஸ்ட் நம்பர் 2 மாடரேட் குடுத்திருக்காங்க. ஓகே. ஈஸின்னு குடுத்தாலே நமக்கு வந்து அப்படி இருக்கும். மாடரேட் பார்ப்போம். போடுவோம். என்ன ஆயிரப்போகுது? ஆ ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ மைக் கொஞ்சம் கோளாறா தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் விசிட் போயிரும். ஓகேவா? இது போட முடியுமா? எஸ் போட முடியும். மார்க் குடுத்துடலாம். இது போட முடியுமா? தெரியாது. இது போடலாமா? காஸ் அண்ட் எஃபெக்ட்டா? என்னது? ஆமா. போடலாம். இது என்னது? ஓகே. இதுவும் தான். போடலாம். இது என்னது? அசம்ப்ஷன் போடலாம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கண்டிப்பா போடலாம். இது 2 மார்க்கா? கோடிங் டிகோடிங்கா? ரைட்டு. இது நமக்கு ட்ராப்பு. ஸோ இது வந்து நான் அட்டெண்ட் பண்றது. ஸோ பெஸ்ட் வே ஆஃப் அட்டெண்டிங் த ரீசனிங் செக்ஷன் அப்படின்னாலும் நான் சொல்லல. இது நான் வந்து எனக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? கம்பல்சரி நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ டைம் இல்ல, பொழுது போகல அப்படின்னா பாருங்க. ஓகே. இது நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஐயோ! ஒரே நிமிஷம். ஆ அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. இதுவும் நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அப்ப நான் இதுதான் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இது அட்டெண்ட் பண்ற மாரி தாங்க இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, ஓப்பனா எல்லாம் தந்திருக்காங்க. 8 பீப்பிள் இயர் வந்து 8 சாரி மந்த் வந்து 8 மந்த். ஓகே. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு லேப்டாப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தந்திருக்காங்க. ஓகே. இது வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இதுக்கும் குத்தி வைப்போம். ஓகே. எதுக்கும் குத்தி வைப்போம். அடுத்தது 1 மார்க் போகுமா? 1 மார்க் போனா இது அட்டெண்ட் பண்ண கூடியதுதான். இது அட்டெண்ட் பண்ணக்கூடியதுதான். இதுவும் அட்டெண்ட் பண்ணக்கூடியதுதான். இது அட்டெண்ட் பண்ணலாம். பார்ப்போம். ஓகே. இது அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ 1 மார்க்ல எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. இது நான் அட்டெண்ட் பண்ணுவேனான்னு தெரியல. ஆனா ஈஸியா இருக்கிற மாரி தான் இருக்கு. 10 பீப்பிள் குடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ பெரிய குடுத்து வைப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கேரண்டியான இதுக்கு வந்து நான் அட்டெண்ட் பண்ணி வச்சுர்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மார்க் அட்டெண்ட் பண்ணிருவோம். இந்த பென்னு தான் கோளாறே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, டூ நாட் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின நல்லா படிச்சுக்கணும். டூ நாட் ஃபாலோன்னு குடுத்துருக்காங்க. ஆல் கேத்தோட்ஸ் வந்து ஆனோடு, கேத்தோட் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது படிச்சது. ஒன்லி ஃபியூ கேத்தோட்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ். ஆல் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். ஆல் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். நோ மாலிக்யூல் இஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான். அட பாவிகளா! கீழ இறக்கணுமா இத? என்ன சொல்லியிருக்காங்க? எது ஃபாலோ ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல் மாலிக்யூல் கேன் பி ஆனோட். ஆல் மாலிக்யூல் கேன் பி ஆனோடு வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் சம் எலக்ட்ரான்ஸ் பீயிங் கேத்தோட் இஸ் a possibility. Some electrons being cathode is a possibility. எஸ் வரும். ஆல் கேத்தோட் கேன் பி மாலிக்யூல். ஆல் கேத்தோட் கேன் பி மாலிக்யூல். வரலாம். கேன் பி மாலிக்யூல் வரலாம். ஆல் ஆட்டம் cannot be electron. ஆல் ஆட்டம் cannot be electron. எஸ் கரெக்ட். அப்ப லாஸ்ட் தான். ஆன்சர் வந்து லாஸ்ட் தான். ஓகே. நன் ஆஃப் தி எபோவ். அடுத்தது. சம் இன்ஸ்டாகிராம் இஸ் ட்விட்டர். ஆல் ட்விட்டர் இஸ் ஹாட்ஸ்டார்.
ஆல் ஸ்பாட்டிஃபை வந்து ஹாட்ஸ்டார், நோ ட்விட்டர் இஸ் நாக்குரி. ஓகே. சம் ஸ்பாட்டிஃபை கேன் பி நாக்குரி. சம் ஸ்பாட்டிஃபை கேன் பி நாக்குரி. இருக்கலாம். செகண்ட், ஆல் நாக்குரி கேன் பி ஹாட்ஸ்டார். ஆல் நாக்குரி கேன் பி ஹாட்ஸ்டார் இருக்கலாம். சம் இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் நாக்குரி. சம் இன்ஸ்டாகிராம் நாக்குரி. ஆமா. சம் ட்விட்டர் கேன் பி ஸ்பாட்டிஃபை. சம் ட்விட்டர் கேன் பி ஸ்பாட்டிஃபை. என்ன எல்லாமே கரெக்டா இருக்கு. டு நாட் ஃபாலோவே வர மாட்டேங்குது. ஆல் இன்ஸ்டாகிராம் கேன் பி நாக்குரி. ஆல் இன்ஸ்டாகிராம் கேன் பி நாக்குரி. வராது. ஓகேங்களா? அப்ப கடைசிதான் ஆன்சர். இது ஐயோ, ஆல் இன்ஸ்டாகிராம் வராது. ஆமா, டு நாட் ஃபாலோ. அப்போ இது வந்து நமக்கு பிக்ஸ்டா ஒரு 2 மார்க் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல வந்து ஒரு 2, 3 மார்க் இருக்கு. அதை போய் தேடி கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து போடக்கூடிய வகையில தான் இருக்கு. இதை வந்து போடலாம். ஓகே, தாராளமா போடலாம். ஓகே, எனக்குன்னே எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதனால நான் இதை வந்து போட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் வந்து நார்த்து எவ்வளவு, -4. அடுத்தது வந்து சவுத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட். ஸோ ஆண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா +6. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் வந்து 21 -4. ஓகே. அடுத்தது வந்து அட் ஈஸ்ட் +6. ஓகே, கிளியர் தானே? ஸோ இது வந்து பாத்தீங்க, ஸோ ரெண்டுக்கு நடுவுல ஏ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேயிலிருந்து ஏ ஏ ஏ கேயிலிருந்து ஏ 8 ஏ. அடுத்தது வந்து ஏ வச்சு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து சியில இருந்து பெர்சன்டேஜ். அப்போ இதுல இருந்து ஒரு -4 18 சி. அடுத்தது வந்து சி எஃப். எஃப் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சியில இருந்து எஃப் வந்து 6 பிளஸ் 28 எஃப். எஃப் அடுத்தது எஃப் இருக்கா, எஃப் டி. எஃப் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டியில இருந்து 36. கோடு கோணையா போகுது. ஓகே, 36. ஓகே, என்னது டி 36. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டி வச்சு எங்க இருக்கா, டி வச்சு ஹெச். டி டி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹெச்ல இருந்து இது கொடுக்கல. ஓகே, டி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹெச்ல இருந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. ஆனா இது கொடுக்கல, எக்ஸாக்ட் அந்த இது கொடுக்கல. ஹெச் வந்து கேல இருந்து ஓகே 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 கரெக்ட் 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 கரெக்ட். கேல இருந்து ஹெச் வந்து இங்க. அப்போ ஓகே 8 அப்படின்னா இது 20. ஓகே, ஹெச். அடுத்தது ஹெச் கே ஹெச் பி. ஹெச் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பியில இருந்து ஹெச் வந்து ஓகே 6 பிளஸ் இப்போ 12. ஓகே 12 பி. பிக்கும் ஜிக்கும் ஓகே. பி வந்து பாத்தீங்கன்னா ஜியில இருந்து ஓகே -4 18. அப்படின்னா இந்த இடத்துக்கு நேரா வரும். ஜி 18 கரெக்டா? ஸோ எல்லாமே போட்டோம் இல்லையா? ஸோ இங்க மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. டிக்கும் ஈக்கும் ஓகே. இ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஜி வந்தாச்சு. ஓகே, ஹெச் வந்து இ. ஹெச் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து இ ஹெச் வந்து ஓகே. ஹெச் வந்து ஹெச் ரைட்டு. அடுத்து வந்து டி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது போட்டாச்சு. டிக்கும் ஈக்கும் நடுவுல டிக்கும் ஈக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்டு அட்டு இங்க. ஓகே, டி வந்து ஈல இருந்து
டி வந்து இங்க இருக்கணும். ஈல இருந்து. சாரி, இங்க வந்து ஈ வரணும். ஈல இருந்து டி. எஸ், கரெக்ட். ஓகே. இப்ப ஆன்சர் போடுவோமா? எஸ், ஆன்சர் போடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரு? இஃப் எல் இஸ் 25 கிலோமீட்டர் 25 மீட்டர் நார்த் பாயிண்ட் ஆஃப் ஏ. ஏல இருந்து நார்த் எங்க? எங்கடா ஏ? ஏ, ஓ, ஏ இங்க இருக்கு. 25 மீட்டர் நார்த். 25 மீட்டர் நார்த் எல். ஓகே, இங்க வருவான் எல். ஓகேங்களா? இது வந்து 18, 25 அப்படின்னா இது வந்து ஏ. 18 ஒரு 7 7 7 இது வருவான். ஓகே, 7 மீட்டர் இந்த இடத்துல எல். வாட் இஸ் த வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எல் வித் ரெஸ்பெக்ட் டு இ? இல இருந்து எல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் இருக்கா? சவுத் வெஸ்ட் இருக்கா? ஓகே, ஒரே ஆப்ஷன் தான். பாத்துட்டீங்க அப்படின்னா 8. ஓகே, 8 64 பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 ஒரு 8 64 128. 64 2 8 2 சவுத் வெஸ்ட். ஆன்சர் வந்துருச்சா? அப்பா, கேரண்டியா ஒரு 2 3 மார்க் போட்டேன்னப்பா. இதே போதும். ராமன் வாக்ஸ் 80 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஹெச். ஹெச்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போறானா 18 மீட்டர். ஓகே, 18 மீட்டர் அப்படின்னா இங்க இருப்பான். என்னடா இது கோளாறு? 18 மீட்டர். ஓகே, இது வந்து அடிஷனலா ஒரு 6 மீட்டர் போனோம்னா ராமன் டுவர்ட்ஸ் வெஸ்ட் போயிருக்கான். டேக் லெஃப்ட் 6. 6 வந்து லெஃப்ட் எடுத்து போறான். ஓகே, தென் வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ராமர் அண்ட் பாயிண்ட் ஜி? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 6. 18ல வந்து அவன் 6 போயிட்டான். ஓகே, 6 போயிட்டான். 6 போயிட்டான் அப்படின்னா 12 இருப்பான். ஓகே, அப்போ 144 36. இது என்னடா இது? நமக்கு வந்த சோதனை. 0 8. ஓகே, 36 5. எஸ். அப்பன்னா 16 3 வராதே. எங்கேயோ இருக்குதே. இல்லைங்க, எல்லா ஆப்ஷனும் போட்டனா நன் ஆஃப் தீஸ் தான் வரும். நன் ஆஃப் தீஸ் தான் வரும். 18 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். எஸ், 6 6 லெஃப்ட். ஓகே, 12 12 144 36 180. 180 அப்படின்னா வந்து 36 இன்டூ 2 போட்டோம் அப்படின்னா 72 தான் வருது. 16 நன் ஆஃப் தீஸ் தாங்க. அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கே வித் ரெஸ்பெக்ட் டு டி? கே வித் ரெஸ்பெக்ட் டு டி. கே எங்க இருக்கு? இங்கேயா கே இருக்கு? கே வித் ரெஸ்பெக்ட் டு டி. சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட். ஓகே, தெய்வமே போதும். 22 நிமிஷம் இருக்கு. ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சது ஒன்னா போடுவோம். ஓகே, இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். காஸ் அண்ட் எஃபெக்ட். இது என்னது? காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, என்ன சொல்றது? டெஃபினெட்லி எஃபெக்ட் ஆஃப் தி above cause. ஓகே, following the years stringent following years of stringent pollution control restricting the most couples to single child. Okay, single child. In 2016, China relaxed its one child policy to allow the 2 children, and later in 2021 3 children. Okay, wow. Okay, எஃபெக்ட் என்னவா இருக்கும்? The total fertility rate in China 1 point barely. இது வந்து நமக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாம சொல்ல முடியாது. இந்தியா will become the most populous country. ஓகே, இது வந்து கண்டிப்பா வராது. சைனீஸ் கப்பிள் சீம்ஸ் டு ஹேவ் அட்ஜஸ்டட் டு த லைஃப் வித் சிங்கிள் சைல்டு. ஓகே, இப்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுவும் வராது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சைனா வந்து மூணுமே வராதுங்க.
நன் இது வந்து போடுறது கஷ்டம். நம்ம வந்து இந்த இன்னொன்னு இருக்குமே, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இது வந்து ஈஸியா போடலாம். ஸோ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ரெக்கார்டட் 126 டைகர் டெத்ஸ் இன் திஸ் இயர். ஓகே, இந்த இயர் மட்டும் ஹையஸ்ட் சின்ஸ் இட் பிகேன் கலெக்டிங் தி டேட்டா ஃபார் சேம் a decade ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஹையஸ்டா இருந்திருக்கான். ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோவுடு டு ascertain the reason. Okay, severe punishment should be imposed on the approaches and their activities. இறந்துருச்சு. ஓகே, இது வரலாம். ஓகே, operation procedure should be followed to certain reason. ஓகே, ஓகே, ரெண்டுமே வரும். ஓகே, செகண்ட் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி போடுவோம். அடுத்து இதை நான் அட்டன் பண்ண போறதே இல்லை, உங்களுக்கு ஏன்னு தெரியும். ஸோ நான் வந்து அடுத்தது ஸ்ட்ரெயிட் அவே ஐ எம் கோயிங் டு அட்டன் 1 மார்க்ஸ். ஓகே, இது அட்டன் பண்ணலாமா? பார்த்தாலே கோளாறா இருக்கு. ஏ. ஓகே, ஏ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏ வந்து +2, ஓ ஓ வந்து மைனஸ், சாரி எம் வந்து +2, எல்லாமே +2 தானா? எஸ், எல்லாமே +2. அடுத்தது வந்து இங்க வந்திருக்கா மெத்தடு எம்டி ஒர்க்கு ஹேவ் ஓப்பன். ஓகே, செகண்ட் இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வவல்ல ஸ்டார்ட் ஆகல, அதனால வந்து A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இது வந்து ஆப்போசிட். ஸோ எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கான்னு பார்த்துக்க. ஓட ஆப்போசிட் வந்து L. ஓகே, டியோட ஆப்போசிட் என்ன இருக்கு? டியோட ஆப்போசிட் ஐ. டியோட ஆப்போசிட் ஈயோட ஆப்போசிட் வி. ஆரோட ஆப்போசிட் ஐ. ஓகே, ஆரோட ஆப்போசிட் ஐ. டியோட ஆப்போசிட் ஜி. ஓகே, அப்போ வந்து வவல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா +2, கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட். ஓகேவா, புரிஞ்சிடுத்தா? ஓகே, அதே மாதிரி தான் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, எது வரைக்கும் வந்திருக்கு? 1 2 3 என்ன இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்காங்க? தேர்டு முடிஞ்சு, ஃபோர்த்து முடிஞ்சு, ஒர்க் வரைக்கும் இருக்கு. எஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி போடலாம்? ஐயோ, மெத்தடு எவ்வளோ இது இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 இருக்கா? ஓகே, இது இங்க வச்சுக்கலாமா? எஸ், 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? அண்டர், கொஞ்சம் குயிக்கா எழுதுறா. கிளியர், சர்வீஸ், இண்டிகேட்டர், சுத்தம். 6 தான் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன். ஃப்ளைட். ஓகே, ஃப்ளைட். ஓகே, நான் லெட்டர் வந்து இப்போ இது பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. அப்போ இது வந்து நான் L1 வைக்க போறேன். L1. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப், L2. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா L, சி. அடுத்தது வந்து எஃப்க்கு அப்புறம் L. ஏய், ஐ வரும், ஐ வரும். எஃப்சி ஐ, L3. ஸோ இது வந்து வவல். வவல் மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். L. ஓ வந்து அடுத்தது வரும் ஆப்ரேஷன் L4. அடுத்தது வந்து இது வரும் சர்வீஸ் L5 L6. ஓகேவா? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எதை வந்து சேஞ்ச் பண்ண போறேன்? L1 தானே?
L1. ஓகே, L1 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க வரும். L1 இது சேஞ்ச் பண்ணுது. L6, L5, L3, L4, L2. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா L1 இங்க போயிரும். L2 இங்க. அப்போ L6, L5, L3, L4. ஓகே. தேர்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா L2, L1. கரெக்டா தானே போட்டிருக்கேன்? என்னாச்சு? பேட்டரி லோவா? எஸ், கரெக்டா தான் போட்டிருக்கேன். கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், கரெக்டா தான் போட்டிருக்கேன். L1. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா L3, L6, L5, L4. அடுத்தது வந்து L4, L3, L2, L1. ஓகே, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்காதீங்க. நான் வந்து இதா போறேன். ஓகேங்களா? ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதா போறேன். அட என்னடா அது? ஓகே. L5. 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா L5, அப்புறம் 6 வந்து L6. ஓகே. ஸோ இப்போ என்ன, விச் ஆஃப் த ஃபாலோவிங் தேர்டு தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த 5. 5ல இருந்து தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு 1, 2, 3. அப்போ வந்து நமக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா L4, L3, L2. தேர்டு ஃப்ரம் த L3. L3 எங்க இருக்கு? L3 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இண்டிகேட்டர். ஓகே, இண்டிகேட்டர் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, வவல் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து +2. ஓகே, வவல் வந்திருக்கு அப்படின்னா +2. இண்டிகேட்டர். ஓகே, இண்டிகேட்டர் அப்படின்னா +2. ஐ ஐ வந்து 9. +2னா 11K. ஆர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 18 +2 T 20. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்சர். ஓகே, நடுவுல ஏதாவது ஒண்ணு போட்டு பார்ப்போம். ஐ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஐ வந்து கே. எஸ், கே. ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆல் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டெப் 4 அரேஞ்ச்டு alphabetical order from the left end, then which of the following third from the left end? என்னையா கேட்டு வச்சிருக்கீங்க நீங்க? ச்சே. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த்ல வந்து சேஞ்ச் ஆகாது வந்து L6, L7, 5 வந்து சேஞ்ச் ஆகாது. L6, L5 வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸும் அல்சரும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? சாரி, அண்டர். மொத்தம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப சி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட். சி வந்து எனக்கு வந்து சி வந்து என்ன ஆகும்? சி வந்து எக்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸ். ஐ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வவல் கே. ஓ வந்து வவல் +2. ஓ 15 +2 17. ஓ கியூ. எஃப் வந்து ஆப்போசிட். எஃப் வந்து ஆப்போசிட் யூ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பபெட்ல சேஞ்ச் பண்ணணும். ஓகே, தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆல்பபெட்ல போகணும். ஆல்பபெட்ல போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? கே வருவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ. அதுக்கப்புறம் எஸ், யூ, யூ, எக்ஸ். ஓகே, தேர்ட் அப்படின்னா எஸ். ஓகே, என்னடா எஸ்ங்கிற வார்த்தையே காணோம். ஓகே ஓகே ஓகே, சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். ஓகே, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். கரெக்டா தான் போடுறேன். ஓகே, சர்வீஸ் நன் ஆஃப் தி above. அடுத்தது வந்து how many letters are between first letter of the word, first letter of the words second from the both end of the step. ஸ்டெப் என்னது? தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா? எங்கடா அது ப்ரீவியஸ்? 20. இந்த மாதிரி எல்லாம் சொதப்பனா ஒண்ணுமே பண்ண முடியாது எக்ஸாம்ல. ஸோ அவன் வந்து ஸ்டெப் 6 கேட்டிருக்கான். நான் ஸ்டெப் 4 போட்டிருந்திருக்கேன். முட்டாள் முட்டாள். ஸ்டெப் 6 கேட்டிருக்கான். அப்போ வந்து ஸ்டெப் 6 அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். யூ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா யூ
டபிள்யூ ஆயிரும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஹெச் ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஹெச், செகண்ட் கே, தேர்டு வந்து கியூ. ஓகே. அப்ப கியூ அப்படின்னா எனக்கு வந்து ஆபரேஷனோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ இப்படித்தான் இருக்கும். நம்ம பொழப்பு நாறிட்டு இருக்கு. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்ல ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் பிட்வீன் த செகண்ட் ரெண்டு சைடு இருந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் இது ஃபோர்த்ல L4. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் செகண்ட் ஃப்ரம் L4 கிடையாது, L3. L3 ரிவர்ஸ், L4 வந்து ஸ்ட்ரெயிட். சாரி, L6 என்னது? L6 வந்து யூவோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21. L3 வந்து பாத்தீங்க அப்படின்னா L3 என்னது? ஐ. ஐ வந்து வவலுக்கு இது பண்ணோம்னா கே 11, கே வந்து 11. இது வந்து எவ்வளவு இருக்கு? ஹவு மெனி லெட்டர்ஸ்? 10 அப்படின்னா -1 9. ஆன்சர் வந்து 9. சளி பிடிச்சிட்டு முடியல. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசென்ட் 3? எங்கடா நான் போய் போடுவேன்? ஒரே நிமிஷம்ங்க. இது எப்படி பண்ண என்ன பண்றது? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா L3. நான் இப்படி வச்சுக்கிறேன். L3. ஓகே, L3. L3. ஸோ L3 வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. L3 வந்து என்னது? L3 இண்டிகேட்டர் கேல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வார்த்தை கேல ஸ்டார்ட் ஆகும். இது ஒண்ணு, இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே, கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா L4ல முடியணும். ஆபரேஷன். ஓகே, ஆபரேஷன் ரெண்டுலயுமே ஆபரேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்வீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி அண்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து யூஎக்ஸ் இருக்கு. அப்ப தேர்ட் வார்த்தை என்ன? L3ல வந்து ஸ்டெப் 3ல தேர்ட் என்ன? ஸ்டெப் 3ல தேர்ட் வந்து L1. L1 என்ன இருக்கு? L1 வந்து செகண்ட் கிளியர். கிளியர் அப்படின்னா ஆப்போசிட். ஆப்போசிட்ல என்ன இருக்கு? சிக்கு ஆப்போசிட்ல வந்து எக்ஸ். அப்ப தேர்ட் வந்து எக்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, எக்ஸ் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நன் ஆஃப் தி எபோவ், ஆல் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. தப்பு 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 தப்பு. அப்படி வராது, அப்படி வராது, அப்படி வராது. ஓகே, இது போட்டோமா? எஸ், 11 மார்க் போட்டோமா? எப்போ 11 மார்க்கு இது போடலாம்? எனக்கு இது டைம் இல்லையேங்க. என்ன பண்றது? இது ஒரு 3 மார்க் இருக்கு, போட்டு பார்ப்போமா? ட்ரை பண்ணுவான். என்ன ஆயிர போகுது? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே, எம் ரிசீவ்டு மோர் அமௌண்ட் தென் ஓ. 8 பேர் இருக்காங்க. ஓகே, எம் ரிசீவ்டு மோர் அமௌண்ட் தென் ஓ, லெஸ் அமௌண்ட் தென் பி, எஸ் ரிசீவ்டு லெஸ் அமௌண்ட் தென் எம், எஸ் ரிசீவ்டு லெஸ் அமௌண்ட் தென் எஸ், சாரி எம், எஸ் ரிசீவ்டு லெஸ் அமௌண்ட் தென் எம், எம் ஹூ ரிசீவ்டு லெஸ் அமௌண்ட் தென் என். ஓகே, எஸ் ரிசீவ்டு மோர் அமௌண்ட் தென் ஆர், ஆர் அண்ட் டி. ஓகே, as many people are received more amount than S are less than the P. Okay, P received less amount than Q. Okay, T வந்து 1500, which is not least. Okay, T க்கு கீழே ஒரு ஆள் இருக்கா. Okay, then the one who received fourth highest amount, fourth வந்து பாத்தீங்க அப்படின்னா 5200, 300, 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8. இப்படி போட்டா, இவ்வளவு போட்டாதான் நான் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். அதனாலதான் என்னோட இது அவ்வளவுதான். ஓகேங்களா? அதனால வந்து என்ன பெருசா இது பண்ணிக்காதீங்க, worry பண்ணிக்காதீங்க. ஓகே, பி வந்து இங்க இருக்கு. பிக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ வருது, ஓக்கு கீழே எஸ் வருது, எஸ் ஆறு டி. ஓகேவா? அப்போ வந்து
பிக்கு கீழே வந்து கம்பல்சரி 5 பேர். அப்ப பிக்கு கீழே வந்து கம்பல்சரி 5 பேர். பி இங்க வருவான், இங்க வருவான், இங்க வருவான். இங்க வர மாட்டான். ஓகே, இங்க கியூ வந்துருவான். சப்போஸ் நான் இங்க பி போட்டேன் அப்படின்னா இங்க கியூ, இங்க கியூ. ரைட். எஸ், பிக்கும் எஸ்ஸுக்கும் கீழே. ஓகே, பிக்கு மேலே. சாரி. ஓகே, கரெக்டா கரெக்டா கரெக்டா. எஸ் வந்து இங்க வருவான். ஓகேவா? எஸ்ஸுக்கு மேல எவ்வளோ, பிக்கு கீழே அவ்வளோ இருக்கணும். எஸ்ஸுக்கு மேல பிக்கு கீழே. ஓகே. எஸ். ஓகே, அப்ப எஸ்ஸுக்கு கீழே ஆர்டி. அப்ப இது வராது. ஆர் டி. ஆருக்கு கீழே ஒரு ஆள், சார் டிக்கு கீழே ஒரு ஆள் இருக்கா. அப்ப ஆறு தான் இங்க வரும். டி வந்து 1500. டி ஆர் 1500. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்த் ஹையஸ்ட். ஃபோர்த் ஹையஸ்ட் வந்து இவன் தான். உம், ஒரு நிமிஷம் இருங்க. 5 நிமிஷம் இருக்கா? என்னது மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே, என்ன எம், எம்முக்கு கீழே பிக்கு கீழே எம். எம் இங்க வரும், இங்க வரும். எம்முக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஇ ஓ வரும். அப்ப எம் இங்கதான். ஓ. ஓகே, என் வந்து இங்க. கரெக்டா தானே போட்டிருக்கேன்? இதுல போட்டோம் அப்படின்னா பிக்கு கீழே வந்து எம் வரும், ஓ வரும். ஓ. எம்முக்கு கீழே ஓ வரும். எம்முக்கு மேல என். ஆனா வந்து இந்த இதுல இதுவும் வருது. ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? பி ரிசீவ்டு லெஸ் தென். ஓகே 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 ஓகே. ஓகே, ஆப்ஷன்ல ஏதாவது வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் ரேஷியோ ஆஃப் த பர்சன் ஆஃப் த ஆர் கியூ ரிசீவ்டு, சாரி கியூடி, கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5, சாரி 6, 3, 3, 3, 8100 கியூ. ஓகே, ஆர் ரிசீவ்டு 1/4 ஆஃப் த பர்சன் அமௌண்ட் ரிசீவ்டு எம். ஓகே, ஃபோர்த் வந்து எம்னு ஆயிடுச்சு. ஓகே, ஆறு. ஆறு. வாட் இஸ் சம் ஆஃப் த 81,000 பிளஸ் 53ல டிவைட் பை 4. 13, 2, 5. 13, 2, 5, 5, 2, 4, 9, 9, 4, 2, 5, 9, 4, 2, 5, 9, 4, 2, 5. எஸ். அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ்டு பை எம் அண்ட் என். எம் அண்ட் என். ஓகே, என் வந்து மேல இருக்கு. இதுல வந்து என் மேல இருக்கு. ஓகே, எம் என் 1700 அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 7000. ஆவரேஜ் பென்ஷன் வந்து எண்ணுக்கு ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. 5 எப்படின்னா வந்து 11,700. 4,700. ஓ. ஓ வந்து 4,700. தென் வாட் மேபி இது எஸ் ஓடது. ஓகே, எஸ் ஓடது 1,500க்கும் 4,700க்கும் 3,300. இல்லைங்க. ஓகே, சிஎம்டி ஏன்னா 4,300 கொடுத்துருக்காங்களா? ஓகே, பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ்டு பை எம் 5,300. ஓகே, லெவல் எல்லாத்துலயுமே உட்காந்துருச்சு. ஆனா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பசில். சாரி, இந்த இது வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதுல போட்டலாமா? ஓகே, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வெஹிக்கிள் ட்ரக் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்கு. ஓகே, ஆக்சிடென்ட் ரேட் ட்ரக்கு வந்துட்டு. ஓகே, அடுத்தது சைக்கிள். ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சைக்கிள் கண்டுபிடிக்க முடியாது. ரேட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். சைக்கிள் லெவல் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கு. ஓகே, ட்ரக்கு டோல்கேட் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது சைக்கிள் ரேட்டு. ரேட்டு போட்டலாம். வெஹிக்கிள் லிமிட். லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. வெஹிக்கிள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நேரத்துல தான் சார்ஜ் வேற கட் ஆயிடுச்சு.
ஓகே. வெஹிக்கிள், ட்ரக்கு, ஓகே. வெஹிக்கிள் லிமிட். ஓகே. இத வச்சு வெஹிக்கிள் கண்டே பிடிக்க முடியாது. ஓகேங்களா? வெஹிக்கிள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரேட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நாட் பாசிபிள். செகண்ட் வந்து ஹெவி சைக்கிள் ரைடு ஸ்பாட். சைக்கிள் ஓகே. இத வச்சு சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ரைடர் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஓகே. கீழ ஏதாவது இருக்கா? ஆ எஸ் சைக்கிள் இருக்கு. ஓகே கண்டுபிடிக்கலாம். ட்ரக்கு, ஹெவி ஓகே. ஹெவி வெஹிக்கிள், ஹெவி கண்டுபிடிச்சிடலாம். ட்ரக்கு கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். அப்போ வெஹிக்கிள் கண்டுபிடிச்சிடலாம். வெஹிக்கிள் கண்டுபிடிச்சிடலாம், சைக்கிள் கண்டுபிடிச்சிடலாம், ட்ரக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. 2 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். அவ்வளோதான் போட முடியும். ஓகே. அவ்வளோதான். டைம் 11, 10, 8, 7, 5, 3, 2, 1. எப்படி இருந்தாலும் 4, 5 தப்பா இருக்கும். 3 தப்பு, 3 தப்பு, 3 தப்பு. 63%. ஓகே. 39,000த்துல 14,000. ஓகே. நல்லதுதான். இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் போட்டதுலயே வந்து இன்னும் ஒரு 5, 6 மார்க் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்கிரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது எது எதுலன்னு எதுல அப்படின்னா, இது வந்து தேவையில்லாத தப்பு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, போடும்போதே டவுட். ஆ நெனச்சேன். சரி இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆன்சர் சொல்ல முடியும்? 1.16 வந்து எந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்றது கஷ்டம் தான். ஆ நல்லா சளி பிடிச்சிருச்சு. அப்பா! ஓகே. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னால முடியல. ஓகேங்களா? தும்மல் வந்துட்டே இருக்கு. அப்பா இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.